ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பச்சரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு நான் ரவை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா கேரட் துருவிருக்கு, இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, வெங்காயம், அதுக்கப்புறமா சீரகம், ஓமம், உப்பு. இந்த சீரகம், ஓமம், உப்பை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதில் இருக்கிற எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். மாவு ஆட் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம இந்த வெங்காயம் எல்லாத்தையுமே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த வெங்காயம் அந்த தண்ணியிலே நல்லா ஊறிடும். இல்லை மாவு ஆட் பண்ணதுக்கப்புறம் அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ண முடியாது. அதனால் எந்த வடையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஸ்நாக்ஸ் எதாக இருந்தாலும் வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி சேர்த்தாச்சு, மிளகாய், அரிசி மாவு 3 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன், அதே அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன் நான் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கோட் ஆகணும். அந்த வெங்காயம், கேரட், மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சூப்பரான ஸ்நாக்ஸ் செஞ்சுக்கலாம். இதுக்கு நான் என்ன மாவு யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இட்லி மாவு தான் யூஸ் பண்ண போகிறேன். தோசை மாவு கிடையாது. இட்லி மாவுனா நல்லா திக்காக இருக்கும். தோசைக்குன்னா நம்ம தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுவோம். தோசைக்கு சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இட்லிக்கு ரெடி பண்ணியிருக்கிற மாவை தான் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா ஆட் பண்ண போகிறேன். இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி வெங்காயத்தெல்லாம் தனித்தனியாக உதுத்து எடுத்துக்கோங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க. தோசை மாவுலேயும் நான் உப்பு சேர்த்துருக்கேன், அதனால் இதில் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் தோசை மாவில் உப்பு சேர்க்கலை அப்படின்னா இதில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா உப்பு தாராளமாக சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாவு நல்லா கெட்டியாக இருக்குது. இந்த தோசை மாவை இந்த மாதிரி நல்லா ஒரு 3லேருந்து 5 குழிக்கரண்டி எடுத்துக்கோங்க. கலக்கிட்டு அதுக்கப்புறமா நல்லா திரும்பியும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீட் பண்ணதை வச்சு பீட் பண்ண முடிஞ்சால் எடுலுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம குழிக்கரண்டி வச்சே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது எல்லாமே நல்லா ஒன்றோட ஒன்று சேரணும். வடை மாதிரினாலும் நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம். அப்படி இல்லை பணியாரம் மாதிரி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ரெடி பண்ணோன்னா பணியாரமாகவும் சுட்டுக்கலாம். அப்படி எதுவுமே முடியல அப்படின்னா கூடுதலாக தண்ணி ஊற்றி தோசையானாலும் ஒரு அடை ரெசிபியாகனாலும் நீங்கள் இதை செஞ்சு பார்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு மாவு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் பேனில் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பேன்லேயும் யூஸ் பண்ண போகிறேன், பணியாரமும் சுட போகிறேன். எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பணியாரக்கல்லில் பணியாரம் ஊற்றிக்கிடுவோம். எல்லாமே ஊற்றியாச்சு. இது வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம எண்ணெய் சட்டிலையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த எண்ணெய் சட்டியில் பொரிச்சதை விட பணியாரம் ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டில் இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணதாக இருந்தால் பணியாரமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இப்போ இது எல்லாம் நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறமா நமக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடும். அதாவது தோசை மாவுலேயே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா போண்டா ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி போட்ட உடனே சிலதெல்லாம் சீக்கிரமே வெந்துடும். பணியாரமும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் சின்ன சின்னதாக ஊற்றினோம் அப்படின்னா நல்லா வெந்துடும். சென்டரில் நல்லா வேகணும். அது வெந்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா திருப்பிக்கோங்க. இப்போ பாருங்கள், பணியாரமும் 2 பக்கம் மாற்றி போட்டாச்சு. பணியாரமும் ரெடி ஆகிடுச்சு, போண்டாவும் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். எனக்கு இந்த பொரிச்சு எடுத்ததை விட பணியாரம் தான் ரொம்ப டேஸ்ட்டாக தெரிஞ்சிச்சு. நீங்கள் ட்ரை பண்ணதாக இருந்தால் பணியாரம் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெயில் பொரிச்சு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் பணியாரம் ட்ரை பண்ணலாம். இல்லை உங்களுக்கு எண்ணெய் கிறிஸ்பியாக வேணும் அப்படிங்கிறவங்க இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து மீதி இருக்கிறதுல நீங்கள் தோசைனாலும் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஊற்றி எடுத்துக்கலாம். அதுவும் சூப்பராக இருக்கும். நான் மீதி இருக்கிற மாவில் என்ன செஞ்சேன் அப்படின்னா தோசை தான் சுட்டு எடுத்தேன். பணியாரம் நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கு, போண்டாவும் நல்லா கிறிஸ்பியாகவும் எம்மியாகவும் வந்திருக்கு. இதை இப்போ லீவ் டயத்தில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இது ஒரு 2 பேட்சாக ரெடி பண்ணியிருந்தேன். அந்த பணியாரம் நைட்டு டின்னருக்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ அதிலே நான் என்ன செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசைக்கு ஆட் பண்ணிவிட்டேன். ஒரு அடை தோசை மாதிரியும் ரெடி ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம ரவை சேர்த்துருக்கோம், பச்சரிசி மாவு சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப சூப்பராக இருக்கும் தோசை. மாவு கம்மியாக தான் இருக்குது, உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மாவில் நம்ம 3 வகையான ரெசிபி பார்த்தாச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தோசைக்கு தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, நல்ல கார சட்னியாக வச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நான் தோசைக்கு அரைச்ச மாவு கொஞ்சம் எக்ஸஸ் ஆகிடுச்சு உளுந்து. அதனால் சரி எக்ஸஸாக இருக்கிற உளுந்து நம்ம உளுந்து வடை செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்துருக்கேன். தோசைக்கு மாவு அரைக்கப்போ கொஞ்சம் கூடுதலாக உளுந்து பொங்கிடுச்சு அப்படிங்கிறதுனால நீங்கள் வடைக்கு அரைக்கதா இருந்தால் மிக்சியில் அரைக்கிறத விட கிரைண்டரில் அரைச்சி பாருங்கள். இப்போ இது நல்லா பொங்கிடுச்சு. சரி எப்படி இருக்குது வடை அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்து வச்சேன். கொஞ்சம் எடுத்துருக்கேன்.
உளுந்து வடை செய்ய போகிறோம். அதுக்கு அதே வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, மிளகாய், மல்லி இலை, அப்புறமா உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜீரகம், பெருஞ்சீரகம், மிளகு வேணும்னா மிளகு சேர்த்துக்கோங்க. இல்லை சின்ன பிள்ளைங்க வந்து மிளகு சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். மிளகு பொடியாக நீங்கள் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா உளுந்த வடைக்கு ரெடி பண்ணிக்கலாம். இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். உளுந்து வந்து ரொம்ப பொங்கிடுச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். பச்சரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தோம் அப்படின்னா உளுந்த வடை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா சோறுனாலும், அதாவது நம்ம காலையில் வடித்த சாதம் இருந்துச்சு அப்படின்னா சாதத்தையும் நீங்கள் இது கூட சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். உளுந்து அரைச்சதுக்கப்புறமா தனியாக மிக்சியில் நீங்கள் கூட சாதம் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ வந்து உளுந்து நல்லாவே பொங்கிடுச்சு. கொஞ்சம் திக்னஸ் வந்து இருக்கணும் நமக்கு உளுந்த வடைக்கு. ரொம்ப பொங்கிடுச்சு அப்படின்னா ரொம்ப எண்ணெய் குடிக்கும். அந்த வடையும் ரொம்ப ஆயிலியாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். ஆனால் நம்ம வந்து இது கூட கொஞ்சமாக பச்சரிசி மாவு சேர்த்து நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. இந்தளவு தண்ணி இருக்கக்கூடாது. கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா சூப்பராக இருக்கும். இதுவுமே நல்லா டேஸ்ட்டாக தான் வரும். நல்லா மெத்து வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து உளுந்து வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, பொங்கி இருக்கணும், ஆனால் கெட்டியாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வடை வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கிரைண்டரில் அரைச்ச மாவு எக்ஸஸ் ஆகிருந்த உளுந்தில் நான் ட்ரை பண்ணேன். அதுவுமே ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக தான் வந்துச்சு. இப்போ உளுந்த வடைக்கு வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா சைஸ் வந்து உங்களுக்கு சரியாக வரணும், கையில் உருட்ட முடியல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டம்ளரில் ஒரு காட்டன் துணி போட்டு இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டுக்கிட்டு இது மேலே நல்லா தண்ணி ஈர வச்சுக்கோங்க. இந்த துணியில் நல்லா ஈர வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா உளுந்து வந்து வடை போட ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க உளுந்த மாவை இது மேலே ஒரு கைப்பிடி எடுத்து அளவு வச்சுட்டு சென்டரில் ஹோல் போட்டுட்டு நீங்கள் அப்படியே என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எண்ணெய் சட்டியில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது கொஞ்சம் நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ இந்த இது வந்து இந்த மாதிரி மாவை கிளாஸ் மேலே வச்சுட்டு சென்டரில் ஹோல் போடணுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. போட முடியலை அப்படின்னா விட்டுருங்க. அதாவது கொஞ்சம் தண்ணியில் நம்ம கையை முக்கிட்டு அந்த உளுந்த வடையில் கை வச்சோம் அப்படின்னா ஹோல் வந்து வந்துடும். இப்போ பாருங்கள் இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வடை வந்து ரொம்ப கிறிஸ்பியாகவும் யம்மியாகவும் இருக்கும். இந்த மாதிரி டம்ளரில் எதுக்கு வச்சு போடுதோம் அப்படின்னாக்கி எண்ணெய் வந்து கையில் படாமல் இருக்கும். சிலர் வந்து உளுந்து வடை வந்து கையில் வச்சு போட்டுட்டு அந்த ஹோல் போட முடியாது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக வரும். அப்படி இல்லைன்னா உளுந்தை வந்து வடையாக ரெடி பண்ணி உள்ளே போடுறப்ப கை வந்து சுற்றும். சுடாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த மெத்தட் ட்ரை பண்ணலாம். பாருங்கள் வடை ரொம்ப கிறிஸ்பியாகவும் யம்மியாகவும் வந்திருக்கு. இப்போ இதில் வந்து நான் ஹோல் போடலை, சரி கை வச்சு போடலை அப்படின்னு சொல்லிட்டு கத்தி வச்சு போடும் அப்படி சொல்லி போட்டேன். அதுவுமே ரொம்ப சூப்பராக தான் வந்துச்சு. மாவில் வந்து நீங்கள் லைட்டாக தண்ணியில் கை விரல நனைச்சிட்டு ஹோல் போட்டுட்டிங்க அப்படின்னா உளுந்த வடை ரொம்ப சூப்பராக வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பேனில் போட்டதுக்கப்புறமா சென்டரில் ஒரு கத்தி வச்சு நீங்கள் ஹோல் போடனாலும் போட்டுக்கலாம். இந்த கிளாஸ் எதுக்கு அப்படின்னா அந்த சைஸ் வர்றதுக்காக. நம்ம கையில் வச்சு என்ன தான் செஞ்சாலும் அந்த சைஸ் வராது. இப்போ எல்லா வடையுமே ஒரே ஈவன் சைஸில் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இதுக்காக தான் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா கிளாஸ் யூஸ் பண்ணேன். வடை வந்து ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக வந்திருக்கு உளுந்த வடை. இது வந்து கிரைண்டரில் அரைச்ச மாவு. நம்ம வீட்டில் என்ன செய்யலாம் அப்படின்னா மிக்சியில் அரைச்சோம் அப்படின்னா அது எப்படி வருது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இது வந்து மிக்சியில் அரைச்ச மாவு. இது வந்து உளுந்து ஊற போட்டிருக்கேன். இதில் வந்து ஒரு 2 கைப்பிடி மட்டும் எடுத்திருக்கேன். மீதி வந்து நம்ம தோசைக்கு அரைச்சிக்கலாம். 2லேருந்து 3 கைப்பிடி எடுத்து போட்டு இதை நல்லா அரைச்சிக்கோங்க. அரைக்கப்பவே என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கொஞ்சமாக சாதமும் வச்சுக்கணும். சாதம் சேர்த்து செஞ்சால் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நான் ட்ரை பண்ண போகிறேன். ஒரு கைப்பிடி அளவு சாதம் சேர்த்துருக்கேன். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. நம்ம பாருங்கள் உளுந்தையும் சாதத்தையும் நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா அரைச்சி எடுத்துட்டேன். பழைய சாதம் சேர்க்க வேண்டாம், சூடான சாதம் சேருங்க. பழைய சாதம் சேர்த்தோம்னா ரொம்ப புளிப்பாயிரும் வடை. இதுக்கு வந்து நான் எதுவுமே சேர்க்கலை. இதுக்கும் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கருவேப்பிலை, மல்லி இலை, மிளகாயெல்லாம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து கிட்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணேன், இன்ஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணது அப்படிங்கிறதுனால நான் மிளகாயும் சேர்க்கலை, கருவேப்பிலையும் சேர்க்கலை. அது 2 இருந்தாலே தூர எடுத்து வச்சுருவாங்க. அதனால் சரி அவங்களுக்காக ரெடி பண்ணதுங்கிறதுனால நான் அது எதுவுமே சேர்க்கலை. உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் எது என்ன வேணுமோ சேர்த்துக்கோங்க.
இப்போ இந்த மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்குவத்தில் இருந்துச்சு அப்படின்னா வடை வந்து நல்லா மெத்துன்னு வரும். நம்ம வந்து கிரைண்டரில் அரைக்கப்பவும் நம்ம இதே மெத்தடில் தான் அரைக்கணும். ரொம்ப தண்ணியாக அரைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி நல்லா மெத்துன்னு இருக்கணும். தண்ணியில் நினச்சிட்டு இந்த மாதிரி ஹோல் போட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடும். இது வந்து மிக்சியில் அரைச்ச மாவு. நான் வந்து சாதம் சேர்த்து அரைச்சிருக்கேன். ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உளுந்து கூட கொஞ்சமாக சாதம் சேர்த்து அரைச்சிட்டு அந்த வடை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிலர் அரிசி மாவு சேர்ப்பாங்க. அரிசி மாவு சேர்த்தாலும் கிறிஸ்பியாக இருக்கும். சாதம் சேர்த்தோம்னா அது இன்னும் கொஞ்சம் நல்ல டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துட வேண்டியதான். இப்போ நான் இந்த 3 வடையும் போட்டு எடுத்துட்டேன். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. மிக்சியில் செஞ்ச வடையும் சூப்பராக இருந்துச்சு. கிரைண்டரில் அரைச்சி செஞ்ச வடையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.